கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய இந்த மார்க்கத்துடைய சட்டத்திட்டங்களை அறிந்து இந்த உலக வாழ்க்கையில் அதன் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு மறுமையிலே வெற்றி பெறக்கூடிய இறைநேசர்களாக ஏக இறைவன் நாம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய கொள்கை சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மோமின் தன்னுடைய மறுமை வாழ்க்கைக்காக இந்த உலகத்தை பயன்படுத்தக்கூடியவனாக இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே அவனுடைய வணக்க வழிபாடுகள், அவனுடைய ஒழுக்கம், அவனுடைய உலகம் சார்ந்த நடவடிக்கைகளில் அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு கடிவாளத்தை போடுகின்றான் என்றால் அது இறையச்சம் மட்டும்தான். அல்லாஹ்வுடைய பயத்தின் காரணமாக மட்டும்தான் ஒருவனுடைய உலக ரீதியாக வாழ்க்கையை தூய்மையாக அமைத்து கொள்ள முடியும் என்பதை குர்ஆனுடைய பல வசனங்களிலிருந்து நாம் பார்க்கின்றோம். இந்த குர்ஆன் எத்தனையோ நல்ல செய்திகளையும் சொல்லி காட்டுகின்றன. மனிதன் தவறு செய்யக்கூடாது என்று சொல்லக்கூடிய எச்சரிக்கை வசனங்களும் குர்ஆனிலே இருக்குகின்றன. மறுமையிலே வெற்றி பெறக்கூடிய செய்திகளும் இருக்குகின்றன. இறைவனுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய வழிமுறைகளும் இருக்குகின்றன. எல்லாவற்றையும் ஒரு மோமின் செயல்படுத்த வேண்டுமென்றால் ஆரம்ப கட்டத்திலேயே குர்ஆன் ஒரு செய்தியை மக்களுக்கு அடிப்படையாக சொல்லி காட்டுகின்றன. தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். இந்த குர்ஆன் மனிதர்களுக்கு நேர்வழியை காட்டும். ஆனால் அல்லாஹ்வுடைய பயம், இறையச்சம் உடையவர்களுக்கு மட்டும்தான் இந்த குர்ஆன் நேர்வழியை காட்டும் என்று அல்லாஹு தாலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றதை பார்க்கின்றோம். அல்லாஹ்வுடைய பயம் இல்லாமல் யாரெல்லாம் குர்ஆனை அணுகுகின்றார்களோ அவர்களுக்கு இந்த குர்ஆன் நேர்வழியை காட்டுமா என்றால் அல்லாஹ் மறுத்துவிடக்கூடியதைத்தான் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். அப்போ இறையச்சம் என்பதுதான் ஒரு மனிதனுடைய அடிப்படை மறுமையுடைய வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடியது. அந்த இறையச்சத்தின் அடிப்படையிலே ஒருவன் வாழ வேண்டும் என்பதற்காக கூட அல்லாஹ் 12 மாதங்களிலே ஒரு மாதத்தை தேர்வு செய்து ரமலானுடைய காலகட்டத்தில் ஹலாலான சில செய்திகளை கூட இறைவனுக்கு பயந்து நீங்கள் தியாகம் செய்ய வேண்டும். இந்த ரமலான் என்பது உங்களிலே அல்லாஹ்வுடைய பயத்தின் அடிப்படையிலே யார் வாழுகின்றார்கள் என்பதை சோதிப்பதற்காக என்று அல்லாஹு தாலா ரமலானை கூட ஒரு பயிற்சி பட்டறையாக அல்லாஹ் தருகின்றார். ஆக வருடத்திலே ஒரு முறையை அல்லாஹு தாலா இறையச்சத்திற்கு என்று அந்த மாதத்தை ஒதுக்கி இருக்கின்றதையும் பார்க்கின்றோம். இந்த தக்குவா என்பது ஒரு மனிதனுக்கும் அல்லாஹ்வுக்கும் இருக்கக்கூடிய மறைமுகமான ஒரு தொடர்பு. இதை யாரும் வெளிப்படுத்த முடியாது. ஒருவன் தொழுகின்றான் என்றால் வெளியிலே பார்த்து தொழுகின்றான் என்று முடிவு செய்யலாம். ஒரு ஹஜ்ஜுக்கு செல்லுகின்றான், உமராவுக்கு செல்லுகின்றான் என்றால் வெளி தோற்றத்தை வைத்து முடிவு செய்துவிட முடியும். ஒரு தர்மத்தை கொடுப்பதாக இருந்தாலும் கூட வெளிப்படையாக காட்ட முடியும். ஆனால் இறையச்சத்தை பொறுத்த வரைக்கும் என்னுடைய உள்ளத்திற்கும் அல்லாஹ்வுக்கும் இருக்கக்கூடிய மறைமுகமான ஒரு தொடர்பு. அந்த இறையச்சத்தை அல்லாஹ் உள்ளத்தின் அடிப்படையில் தான் பார்க்குகின்றான். வெளியில் என்னதான் நடித்தாலும் கூட அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வை பற்றி சொல்லும்பொழுது உங்களுடைய வெளி தோற்றத்தை மனிதர்கள் பார்ப்பார்கள். அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உள்ளத்தை பார்த்து தான் அல்லாஹு தாலா முடிவு செய்வான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கின்றார். அதனால்தான் ஒரு முஸ்லீமாக மரணிக்க வேண்டும் என்றால் அதற்கான ஒரு அளவுகோலை அல்லாஹ் சொல்லும்போது யா ஐயுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி, நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயப்படுங்கள் என்று சொல்லவில்லை. அல்லாஹ்வுக்கு பயப்படுகின்றவாறு உண்மையாக நீங்கள் பயப்பட வேண்டும். நீங்கள் நடிக்கக்கூடாது. நீங்கள் உண்மையாக பயப்பட்டால் மட்டும்தான் வலா தமூத்துன இல்லாவ அந்தும் முஸ்லீமாக மரணிக்க முடியும் என்று திருமறை குர்ஆனுடைய வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். என்றால் இறையச்சம் என்பது எனக்கும் என் இறைவனுக்கும் இருக்கக்கூடிய மறைமுகமான ஒரு தொடர்பு. அதனால்தான் இறையச்சத்தினுடைய உச்சகட்டத்தை திருமறை குர்ஆன் சொல்லுகின்ற பொழுது இறையச்சத்திலேயே தனிமையில் சில பேர் அல்லாஹ்வை அதிகம் அஞ்சுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். தனிமையில் இறைவனை அதிகமாக அஞ்சி அவர்கள் இறைவனிடத்திலே தௌபா செய்வார்கள் என்று குர்ஆனுடைய வசனம் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான். எந்த அளவுக்கு சொல்லுகின்றான் தெரியுமா? கடுகு விதையளவு இருக்கக்கூடிய ஒரு சிறிய தவறுகள் நீங்கள் செய்தாலும் கூட மறுமையிலே அதை நான் வெளிப்படுத்துவேன். நபியே, அந்த மறைமுகமாக அல்லாஹ்வுக்கு பயப்படுகின்றவர்களுக்கு மட்டும் நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள். அவர்களுக்கு மட்டும் மறுமையிலே மகத்தான கூலி இருக்குகின்றது. அவர்கள் சொர்க்கத்திலே நுழையக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். குர்ஆனுடைய வசனம் எப்படி சொல்லுகின்றது பாருங்கள்.
அச்சத்திலும் உயர்ந்த ஒரு தர்ஜா இது தெரியுமா? மறைமுகமாக தன்னுடைய இறைவனை அஞ்சி வாழக்கூடியவர்கள். அவர்கள் என்ன தவறுகள் செய்தால் முதலிலே எச்சரிக்கை செய்கின்றான். கடுகு அளவுக்கு இருக்கக்கூடியதை செய்தாலும் கூட உங்கள் இறைவன் அதை வெளிப்படுத்துவான். அல்லாஹ்வுடைய பார்வையிலிருந்து எவனும் தப்பிக்க முடியாது என்று குர்ஆனுடைய வசனம் சொல்லி காட்டுகின்றதை பார்க்கின்றோம். அந்த மக்களுக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள். மகத்தான மறுமையுடைய நாளிலே யாரெல்லாம் வெற்றி அடையலாம் என்ற நோக்கத்திலே வாழுகின்றார்களோ அவர்கள் தனிமையில் தங்கள் இறைவனை அதிகம் பயப்பட வேண்டும் என்று நபி அவர்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள் என்று குர்ஆனுடைய வசனம் சுட்டி காட்டுகின்றதை பார்க்கின்றோம். இஹ்ராமுடைய ஒரு சட்டத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது, நீங்கள் இஹ்ராமிற்கு நீங்கள் சென்றால், ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு சென்றால் இஹ்ராமுடைய ஆடையை அணிந்து விட்டால் வேட்டை பிராணிகளை நீங்கள் வேட்டையாடக்கூடாது. குர்ஆனுடைய சட்டம். இதை சொல்லிய ரப்புல் ஆலமீன், உங்களுக்கு நெருக்கமாக வேட்டை பிராணிகளை நாம் கொண்டு வருவோம், உங்கள் கையிலே ஈட்டியும் இருக்கின்றது, ஆனால் அல்லாஹ் கட்டளையிடுகின்றான் அதை நீங்கள் வேட்டையாடக்கூடாது. அந்த நேரத்தில் யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு அஞ்சி அந்த பிராணிகளை வேட்டையாடாமல் மறைமாக தனிமையிலே அல்லாஹ்வை பயப்படுகின்றார்களோ அவர்கள் சிறந்தவர்கள் என்று குர்ஆனுடைய வசனம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. என்றால் தனிமையில் அல்லாஹ்வுடைய பயம் அதிகம் இருக்க வேண்டும். அல்லாஹ் தவறு செய்யக்கூடியவர்களை பார்த்து அல்லாஹ் ஏளனமாக பரிகாசிக்க மாட்டான். தவறை செய்துவிட்டு தனிமையிலே உட்கார்ந்து அழுது கண்ணீர் வடிகின்றான் அல்லவா, அவன்தான் அல்லாஹ்வுக்கு விருப்பமானவன் என்று பெருமானார் அவர்கள் சொன்னார்களே. அரசனுடைய மறுமையுடைய அந்த நிழலில் சில பேர் இருப்பார்கள். தொழுதவன், நோன்பு, இந்த மாதிரி தர்ஜாக்களை அல்லாஹ்வுடைய தூதர் பெருமானார் அவர்கள் சொல்லாமல், தவறு செய்தவன் அல்லாஹ்வுடைய அந்த அரசனுடைய நிலையிலே இருப்பான். அதிலே ஒருவரை பெருமானார் அவர்கள் சொல்லுகின்றார்கள், தவறை செய்துவிட்டு தனிமையிலே அழுது அல்லாஹ்விடத்திலே கண்ணீர் விடக்கூடியவன் மறுமையில் அல்லாஹ்வுடைய அரசனுடைய நிலையிலே இருப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் பெருமானார் அவர்கள் சொல்லி காமிக்கின்றார். அல்லாஹ் என்ன நினைக்கிறான்டா, தப்பு செஞ்சுட்டேன், மறுமையில் இந்த நிலையில் வந்தால் என்னுடைய கதி என்ன என்ற அந்த பயம் மக்கள் மத்தியில் அழுகாமல் கண்ணீர் விடாமல், ஏன்னா இங்கே உட்காந்து அழுதுட்டீங்களே கேட்பாங்க, எதுக்கு அழுகிற, என்னத்துக்கு, காரணத்தை சொல்ல வேண்டும், ஆறுதல் சொல்லுவார். மக்களை எல்லாம் விட்டு தனிமையில் ஒரு இடத்துக்கு போய் தன் தவறுகளை எல்லாம் செய்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் 2 கைகளை ஏந்தி கேட்பான், அல்லாஹு மஃபிர், இறைவா என்னை மன்னித்து விடு. அவனுக்கு தரக்கூடிய அந்தஸ்து என்ன தருகின்றான் அல்லாஹ். மறுமையில் எல்லாருமே அந்த மகசர் மைதானத்துடைய கடுமையான வெயிலில் இருக்கும்போது நீ மட்டும் வாடா என் பக்கத்திலே வந்து அமர் என்று சொல்லக்கூடிய அந்தஸ்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்களா இல்லையா? அபூ ஹுரைரா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் நஸையில் பார்க்குறோம். அல்லாஹ்வுடைய தூதர், நான் இரவு நேரத்திலே அப்படியே மதீனாவுடைய தெருவிலே போகும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டிலிருந்து ஒரு அழுகு குரல் வந்தது. எப்படி அழுதாங்க? மனசுக்குள்ள சத்தம் இல்லாமல் உலை கொதிப்பதை போல பெருமானார் அவர்கள் தொழுகையிலே அழுது கொண்டிருந்தார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்களா இல்லையா? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இரவு நேரத்தில் என்ன தொழுகை தொழுவாங்க? தஹஜ்ஜுத் தொழுகை தொழுகுவாங்க. அந்த தொழுகையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது விட்டு அல்லாஹ்விடத்தில் என்ன கேட்டார்கள்? அந்த தஹஜ்ஜுத் தொழுகையினுடைய சிறப்பு, அதில் என்ன கேட்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். என்னுடைய அடியார்களிலே சிலர் அந்த நேரத்தில் எழுவார்கள், நிறைய பேர் எந்திரிக்க மாட்டான், நிறைய பேர் அந்த தஹஜ்ஜுத் தொழுகை தொழமாட்டான். அல்லாவே சிலர் எழுவார்கள், அதிகமான நேரம் அவர்கள் உறங்க மாட்டார்கள். எழுந்துவிட்டு தன்னுடைய இறைவனிடத்தில் அவர்கள் கேட்பார்கள், வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தாஃபிரூன், இறைவா எங்களை மன்னித்து விடு என்று கேட்பார். தஹஜ்ஜுத்தில் என்ன வேண்டாலும் கேளுங்க, மறுக்கல. இறைவனாக திருமறை குர்ஆனிலே இதை நீங்கள் கேளுங்கள் என்று அல்லாஹு தஆலா கட்டளை போடக்கூடிய ஒரு செய்தி பாவ மன்னிப்பா இல்லையா? ஜமாத்தாக தொழுகாமல் ரசூலுல்லாஹ் வீட்டில் தொழுகிறாங்க, அழுது கேட்குறாங்க. அதிலே அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகையிலே மிக மிக நெருக்கமாக, அல்லாஹு தஆலா உங்களோடு மிக நெருக்கமாக ஒரு இடம் இருக்குகின்றது என்றால் அது சஜ்தா என்று சொன்னார்கள். சஜிதாவை அதிகம் செய்யுங்கள், சஜிதாவில் அதிகமாக கேளுங்கள். என்னத்தை கேட்க சொல்றாங்க? சுப்ஹானக்கல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம அஃபிர்லி, இறைவா நீ தூய்மையானவன், நான் தப்பு செஞ்சிட்டேன், நான் அநியாயக்காரன், உன்னிடத்திலே மன்னிப்பு கேட்கின்றேன், கேளுங்கன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு. மறந்து விட்டார்களோ என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஜிதாவிலே அழுதவர்களாக, கண்ணீர் சிந்தியவர்களாக அல்லாஹ்விடத்தில் அதிகம் கேட்டார்கள். என்றால் தனிமையிலே கேட்பதை அல்லாஹ் விரும்புகின்றான்.
மனிதன் தவறு செய்யக்கூடியவன். உலகத்தில் எவனும் ஒழுக்கம் கிடையாது. அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் தூய்மையானவன். அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறான்டா, தப்பு செஞ்சுட்டு ஆணவத்தோடு, அகம்பாவத்தோடு, திமிரோடு என்னால் எதையும் சாதிக்க முடியும் என்ற அடிப்படையிலே போனவனைத்தான் அல்லாஹ் வெறுக்கின்றான். அல்லாஹ் யாரை விரும்புகின்றான் தெரியுமா? தவறை செய்துவிட்டு அல்லாஹ்வுடைய மறுமையுடைய தண்டனை நினைத்து நினைத்து அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்கக்கூடியவன். அதிலும் குறிப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜ்தாவிலே சொல்லக்கூடிய சில செய்திகளை எப்படி வார்த்தைகளை வைக்கிறாங்க பாரு. அல்லாஹும்ம அஃபிர் லி தம்பிஹி குல்லுஹு திக்கஹு வ ஜில்லஹு அவ்வளஹு ஆகிரஹு வலா நியதுஹு வ சிர்ருஹு. எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுக்கடுக்கா, இறைவா நான் பகிரங்கமாக செய்த தவறு, மறைமுகமாக செய்த தவறு, பெருசு சின்னது, வெளிப்படையாக செய்தது எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசி சொல்ல, இறைவா நான் மறைமுகமாக யாருக்கும் தெரியாமல் ஒட்டுமொத்த உலகத்தையும் மறைத்து செய்த தவறையும் உன்னுடைய சன்னிதானத்திலே நான் வைக்குகின்றேன், மன்னிச்சிரு. நபிகள் நாயகம் சஜ்தா சிறந்த வணக்கம், அல்லாஹ் நெருக்கமாக இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன? அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள், அல்லாஹ் விரும்புகின்றான். தஹஜ்ஜத் தொழுகை ரசூலுல்லாஹ் சொல்லும் போது கூட அல்லாஹ் தன்னுடைய அருளை கீழ்வானத்திலே இறக்கி இந்த நேரத்திலே பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள் யாராவது இருக்குகின்றார்களா என்று அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கின்றார்கள். என்றால் அந்த அடிப்படையிலே நம்முடைய மனோநிலைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். தனிமையிலே அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய அந்த அதிகமான தவறுகளை மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்களா இல்லையா? ஏனென்றால் அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், உலகத்திலே தவறே செய்யக்கூடாத, தவறே செய்யாத ஒருவன் இருந்து விட்டால் அவனை அல்லாஹ் அழிக்குகின்றான், அவன் தேவையில்லைங்கிறான். ரசூலுல்லாஹ் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸை சொல்றாங்களா இல்லையா? தப்பே செய்யாத ஒருத்தருக்கு நான் தேவையில்லை எனக்கு அவன். அவர்களை அழித்து விட்டு தவறு செய்யக்கூடிய மக்களை அல்லாஹு தஆலா உருவாக்குகின்றான். அவர்கள் தவறை செய்வார்கள், செய்துவிட்டு அந்த தவறுக்காக அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பும் கேட்பார்கள். இவர்களைத்தான் அல்லாஹ் நேசிக்கின்றான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். என்றால் இந்த பண்புக்குரிய மக்களாக இருக்க வேண்டும். நம்முடைய அத்தா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கூட முதல் அல்லாஹ்விடத்திலே வைத்த கோரிக்கை என்ன? அல்லாஹ்ட்ட என்ன கேட்டாங்க? நிறைய சொத்து சுகத்தை கேட்டாங்களா? அல்லாஹ் ஒன்றை செய்யக்கூடாது என்று சொன்னான், மீறி செஞ்சார். மனசு அப்படிப்பட்டவன் தான், அதை செய்யக்கூடாது என்றால் செய்வான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தவறை செய்துவிட்டு அல்லாஹ்ட்ட ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தஃபிர் லனா வ தர்ஹம்னா லகூனன்ன மினல் ஹாஷின். இறைவா எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்துவிட்டோம், நீ எங்களை மன்னிக்கவில்லை என்றால் நாங்கள் நஷ்டவாளியாகி விடுவோம் என்று முதல் அல்லாஹ்விடத்திலே நம்முடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வைத்த கோரிக்கை தான். அப்ப அல்லாஹ் என்ன விரும்புகிறான்டா? தப்பு நீ செய்யணும், எங்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அதிலே ஆணவத்தோடு, அகம்பாவத்தோடு, பொய் சத்தியமிட்டு அதை மாற்றுவது இது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. மறுமையிலே சில பேர்த்தை அல்லாஹ் பார்க்க மாட்டான், அவர்களை பரிசுத்தமாக்க மாட்டான். என்ன காரணம் தெரியுமா? அவர்கள் பொய் சத்தியமிடக்கூடியவர்கள், தங்கள் செயலுக்காக அல்லாஹ்வை சாட்சியாக வைக்கக்கூடியவர்களை மறுமையில் அல்லாஹ் பார்க்க மாட்டான், அவர்களை பரிசுத்தமாக்க மாட்டான் என்று அல்லாஹ் வெறுக்குகின்றான். என்றால் அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் பணிஞ்சுதான் போகணுமே தவிர அல்லாஹ்வுக்கு எதிராக போகக்கூடாது. சில பேர்த்துக்கு அல்லாஹ் உலகத்திலேயும் ஒரு தர்ஜா, மறுமையில் ஒரு அந்தஸ்தை தர்றான் பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் நாம் இருக்க வேண்டும். அந்த மாதிரி பாக்கியம் நமக்கு கிடைக்க வேண்டும். மறுமையிலே சில பேர்த்தை அல்லாஹ் விசாரிப்பான். அப்படி விசாரிக்கும் பொழுது அவனுடைய தவற மக்கள் மத்தியில் விசாரிப்பான். சிலரை மட்டும் அல்லாஹ் யாருக்கும் தெரியாமல் மறைமுகமாக விசாரிப்பான். மற்ற எல்லாத்துக்கும் பக்கத்தில் இவனுக்கு ஒரு திரையை போட்டு இவனை அல்லாஹ் தனியாக கூப்பிட்டு கேட்பான், என்னப்பா இந்த தப்பெல்லாம் செஞ்சியா? பட்டியல் போடுகின்றான். ஆமாம், இதெல்லாம் செஞ்சேன், உலகத்தில் செஞ்சேன், எல்லா தப்பையும் செஞ்சு போட்டு கடைசியில் என்ன தீர்ப்பு அல்லாஹ் தருவான் என்று அஞ்சி நடுங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவனுக்கு தரக்கூடிய அந்தஸ்து பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், உலகத்திலேயும் நீ செய்த தவறை நான் மன்னித்து விட்டேன், இந்த மறுமை நாளில் மன்னித்து விட்டேன் என்று அவன் சொர்க்கத்துக்கு செல்லுவான் என்று சொன்னார்களா இல்லை?
உலகத்தில் அல்லாஹ் கேவலப்படுத்தல. அதுதானே ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு. என்ன காசு பணம் பதவி புகழ் சேர்ந்தாலும் கூட உலகத்திலும் மனிதர்கள் நம்மை கண்ணியமாக பார்க்க வேண்டும். இப்ராஹிம் நபி ஒரு துவா கேட்டார். எப்படி கேட்டார்? வஜால்னா லிசான சிதிக்கின் ஃபில் ஆகிரீன, இறைவா நான் மரணித்த பிறகு எனக்கு பின்னால் வரக்கூடிய மக்கள் என்னை கேவலமாக எண்ணிவிடக்கூடாது. ஒரு நபி அல்லாஹ்ட்ட கேட்கிறாரா இல்லையா? ஒரு சிறந்த நபி, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான ஒரு நபி, என்னுடைய நண்பன் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அவ்வளவு பெரிய ஒரு நபி அல்லாஹ்விடத்தில் என்ன கேட்கிறார்? வஜ அல்லா லிசான சிதிக்கின் ஃபில் ஆகிரீன, இறைவா நான் மரணித்த பிறகு எனக்கு பின்னால் வரக்கூடியவர்கள் என்னை பற்றி நல்ல அபிப்பிராயம். உலகத்தில் பார்க்குறோமா இல்லையா? சில பேர் மௌத்தா போயிட்டானா, இவ்வளோ சீக்கிரம் போயிட்டா, இவ்வளோ நல்ல மனசு, எவ்வளோ பேருக்கு பயனுள்ளதாக இருந்தார், வாழ்ந்தா இவன் மாலை வாழ வேண்டும். சில பேர் இவன் மாதிரி உலகத்தில் எவனும் வாழக்கூடாது, கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு அல்லாஹ் இந்த ஒரு நிலையை எங்களுக்கு ஏற்படுத்தி விடாதே. உலகத்திலே சொல்கிறோமா இல்லையா? அப்போ ஒரு நபி அல்லாஹ்ட்ட கேட்குறாங்களே, கேட்டுட்டு கேட்குறாரு, மறுமையில் மக்கள் மத்தியிலும் என்னை இழிவுபடுத்தி விடாதே என்று இப்ராஹிம் நபி தன்னுடைய இறைவனிடத்திலே துவா செய்கின்றார்கள் என்றால் எப்படி அல்லாஹ் வார்த்தைகளை வச்சிருக்கிறான் பாருங்க. இப்போ அல்லாஹ்வுடைய அந்த பயம், அல்லாஹ்வுடைய இறையச்சம், தனிமையிலே அல்லாஹ்வை அதிகமாக அஞ்சுகின்றான் என்றால் உலகத்திலும் அவன் கண்ணியசாலியாக இருக்குகின்றான், மறுமையிலும் அவன் கண்ணியசாலியாக இருக்குகின்றான் என்று திருமறை குர்ஆனுடைய வசனம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது என்றால் அந்த ஒரு அந்தஸ்துக்குரிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு அதிகமாக அந்த ஜும்மாவுடைய உரையை சொல்லும் பொழுது மக்களை எப்படி பக்குவப்படுத்தினார்கள்? தக்குவாவையும் இறையச்சத்தையும் அல்லாஹ்வுடைய பயத்தை தானே அதிகமாக ஆக்கினார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ்வுடைய ஜும்மா உரை மக்களை புனிதமாக ஆக்குவதற்கு அடிப்படை காரணம், அல்லாஹ்வை நீங்கள் அதிகமாக அஞ்சுங்கள், உங்களுடைய உள்ளங்களிலே இருக்கக்கூடியதை அல்லாஹ் தஆலா பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற அந்த உணர்வை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்தி காட்டினார்களா இல்லை? எந்த அளவுக்குண்டா தன்னுடைய கடைசி காலகட்டம் மரணிப்பதற்கு சில நாட்களுக்கு முன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலுக்கு ஃபதுல் இப்னு அப்பாஸ் என்ற நபித்தோழர் கூட்டிகிட்டு வர்றார். நடக்க முடியாமல் அவருடைய கால் தோளில் கையை போட்டுட்டு வர்றாங்க, உட்கார்றாங்க, மக்களுக்கு ஒரு பிரசங்கத்தை பண்ணுறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி நிலையை மக்கள் அறிந்து அந்த சபையில் சில பேர் ரசூலுல்லாஹ்ட்ட சில கோரிக்கைகளை வைக்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதரே, நான் இந்த தப்பு செஞ்சுட்டேன், ஒரு பொருளை ஒருத்தர் திருடிட்டார், போரில் இருக்கக்கூடிய பொருளை எடுத்துட்டேன், எதுக்காக எடுத்தப்பா? பசி. அதை வாங்கி ரசூலுல்லாஹ்ட்ட அல்லாஹ்ட்ட எனக்காக துவா செய்யுங்க. ரசூலுல்லாஹ் அவருக்கு துவா செய்கிறார். இன்னொருத்தர் எந்திரிக்கிறார், அல்லாஹ்வின் தூதரே ரொம்ப தூங்கிடுவேன், தொழுகிறது கிடையாது, எனக்காக அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்க. ஒவ்வொருத்தரும் தன்னுடைய செய்த தவறுகளை, மறைமுகமான செய்த தவறுகளை ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லி இனிமேற்கொண்டு நான் திருந்தி வாழ்வதற்கு அல்லாஹ்விடத்திலே துவா செய்யுங்கள் என்று அந்த சபையிலே கேட்கும்போது உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, ஒரு மனிதனுக்கு கண்ணியம் முக்கியம், இவங்க செஞ்ச தப்பையெல்லாம் பகிரங்கமாக கேட்குறாங்களே. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமருக்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா? உமரே, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் கேவலப்படுவதல்ல முக்கியம், அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே மறுமையிலே கேவலப்பட்டு விடக்கூடாது. உலகத்திலே பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். உலகத்தில் என்ன தவறுகள் இருந்தாலும் கூட அதை மன்னிப்பு கேட்பதற்கான வாழ்நாள் இதுதான். நாளைக்கு மௌத்தாபி கபரில் கேட்க முடியாது, மறுமையிலும் கேட்க முடியாது. அதை திருந்தி வாழக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் என்றால் அந்த மாதிரி பக்குவத்திற்குரிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். நீங்கள் நிறைய பேர் தப்பு செஞ்சுட்டு அந்த தப்புக்காக அதை சரி செய்வதற்காக உலக ரீதியாக சில பேர் நடக்கிறாங்களே. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே தவறே செய்யாத தூய்மையான சில காரியத்தை செய்த அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய வசனத்தை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றானா இல்லையா? தப்பு செஞ்சுட்டு ஒருத்தர் மன்னிப்பு கேட்குறான்டா அது ஒரு நியாயம், செஞ்சுட்டு அல்லாஹ்ட்ட கேட்கணும். தவறு செய்யவில்லை, தவறே செய்யாமல் கூட இதனுடைய நன்மை நமக்கு கிடைக்காமல் போகிவிடுமோ என்பதற்காக அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்ட சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான் என்றால் அல்லாஹ் இதை விரும்புகிறானா இல்லையா? இப்ராஹிம் நபி காபத்துல்லாவை கட்டுறாங்க. அவங்களும் அவருடைய மகன் 2 பேரும் சேர்ந்து அந்த பள்ளிவாசலை கட்டிவிட்டு அல்லாஹ்விடத்தில் என்ன கேட்குறாங்க தெரியுமா?
ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம். இறைவா, இதை எங்களிடமிருந்து ஏற்றுக்கொள். நாங்கள் இதிலே தவறு செய்திருந்தால் இறைவா எங்களை மன்னித்து விடு என்று காபத்துல்லாவை கட்டிட்டு அதில் கொஞ்சம் பெருமையோ புகழோ ஏதாவது மனுஷங்கிற அடிப்படையில் வந்துவிடக்கூடாது என்பதற்காக புனிதமான அந்த காபாவை கட்டி போட்டு 2 பேரும் அல்லாஹ்விடத்திலே நாங்கள் இதிலே தவறு செய்திருந்தால் எங்களை மன்னித்து விடு என்று அவர்கள் கேட்கின்றார்கள் என்றால், தப்பு செஞ்சால் மட்டும் மன்னிப்பில்லை. ஒரு நல்ல காரியம் நம்ம செஞ்சிருக்கிறோம், மிக சிறப்பிற்குரிய காரியத்தை செஞ்சிருக்கிறோம், அதில் கூட மனசில் அந்த இஹ்லாஸ் என்ற ஒரு நிலைப்பாடு மாறி அதிலே ஒரு கடுகளவு பெருமையோ அல்லது கடுகளவு ஆழமோ வந்துவிட்டால் அதனுடைய கூலி கிடைக்காம போயிருமா இல்லையா? நல்ல காரியத்தை செஞ்சால் கூட அல்லாஹ் என்ன கேட்கணும்? இறைவா, நான் செஞ்சுட்டேன், மனுஷங்கிற அடிப்படையில் ஒரு கால் உள்ளத்தில் தவறான ஒரு இஹ்லாஸ் இல்லாமல் ஆயிருமோ, நான் உன்னிடத்திலே மன்னிப்பு கேட்கின்றேன். கேட்கணுமா வேண்டாமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய தியாகத்தை செஞ்சு தன்னுடைய தியாகத்தினுடைய உச்சகட்டம் கடைசி காலகட்டம் மக்காவை அவருக்கு அல்லாஹ் தருகின்றான். மக்கா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கையிலே முழுமையாக கிடைக்குது. அந்த மக்கா கிடைப்பதற்கு தியாகம் செய்தவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்கள் தான். பல போர்க்களை சந்திச்சிருக்காங்க, பல பேர்த்தை இழந்திருக்கின்றார்கள், நிறைய உறுப்புகளை இழந்திருக்கிறாங்க. இவ்வளவு தியாகம் செஞ்சு மக்கா கிடைக்கும் பொழுது அல்லாஹ் இறக்கிய வசனம் என்ன? இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபதக் வரஐத்தன் நாஸ் யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃவாஜா ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு கான தவ்வாபா. அல்லாஹ் என்ன சொல்றான்? நபியே, நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்கள். இது என்னுடைய தியாகம், நாங்கள் உழைச்சோம், நாங்கள் ஆரம்பகால 30 வருஷத்துடைய தியாகம், எங்களுடைய உழைப்பு, அந்த பேச்சுக்கு இடமே இல்லை. எல்லாத்தையும் நான் தான் நடத்துகிறேன், நான் தான் செஞ்சேன். ஒன்றை வச்சு செய்வேன், நாளைக்கு இன்னொருத்தனை வச்சு செய்வேன். எவருடைய திறமை, எவருடைய பேச்சு, எவருடைய எந்த தியாகமும் இல்லை. நான் ஒரு மனிதனை வைத்து செய்ய வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் நான் யாரை வேண்டுமானாலும் செய்வேன். நாளைக்கு தண்டபாணி ராமசாமியை கூட வச்சு நான் செய்வேன். அதில் பெருமை எவனும் அடையக்கூடாது. இவ்வளவு 23 வருஷம் தியாகம் பண்ணி மனைவியை இழந்து சகோதரர்களை இழந்து பசியும் பட்டினியுமாக இவ்வளவு கஷ்டப்பட்ட அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இறக்கிய வசனம் என்ன? எல்லாமே நான் தான், என்ன நீ புகழு, உனக்கு புகழ் கிடையாது, பெருமை கிடையாது. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் என்றால் இந்த உணர்வு நமக்கு வேண்டும். தப்பு செஞ்சுட்டு தனியாக மன்னிப்பு கேட்பது ஒரு நிலை, தவறே செய்யவில்லை, நல்ல காரியத்தை செய்கிறோம், அது கூட என்னுடைய திறமை என்று யாரும் வெளிப்படுத்தக்கூடாது. அப்படி வெளிப்படுத்தினால் என்ன நிலைமை தெரியுமா? மறுமையிலே சில பேரை அல்லாஹு தாலா கொண்டு வந்து நிறுத்துவான். நிறுத்திவிட்டு நல்ல காரியத்தை தான் செஞ்சிருக்கிறான், மக்கள் மத்தியிலே நிற்க வச்சு சொல்வான், இவன் உலகத்துக்குத்தான் செய்தான் என்று மக்கள் மத்தியிலே அவனை அல்லாஹு தாலா இழிவுபடுத்துவான் என்று பெருமானார் அவர்கள் சொல்லி காமிக்கிறாங்களா இல்லையா? இறைவனுக்காகத்தான் இருக்க வேண்டும். அச்சமும் இறைவனுக்காக, இஹ்லாஸும் இறைவனுக்காக. அல்லாஹ்ட்ட மட்டும்தான் எனக்கு கூலி. உலகத்தில் யாரும் எவரும் என்னை புகழ்ந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. யாருடைய புகழ்ச்சியினால எனக்கு எந்த ஒரு மறுமை பயனும் கிடையாது. என் இறைவன் என்னை பொருந்தி கொண்டால் போதும், அல்லாஹ்வுடைய உள்ளத்தில் நான் இடம்பெற்றால் போடும் என்ற அந்த உணர்வுக்குரிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அதிகம் அதிகம் தனிமையிலே அல்லாஹ்வை அஞ்சுங்கள். ஒருத்தன் தனிமையில் அல்லாஹ்வை பயந்துட்டான்னா கண்டிப்பாக வெளிப்படையாக அவன் எந்த தவறுக்கும் அவனுடைய அந்த உள்ளம் இடம் கொடுக்காது. ஒரு கால் தப்பே செஞ்சுட்டு தனிமையில் உட்கார்ந்து அழுகுங்க, உலகத்தில் அதை கழிச்சிருங்க, அல்லாஹ்விடத்தில் மன்றாடுங்கள். அல்லாஹ் தொண்டை குழியிலே உயிர் இருக்குகின்ற வரை அல்லாஹ் மன்னிப்பான் என்று குர்ஆனுடைய வசனம் நமக்கு இருக்கின்ற காரணத்தினால் அதிகம் அதிகம் அல்லாஹ்வை பயப்படக்கூடிய மக்களாக அல்லாஹு தாலா நாம் அனைவரும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சிறப்பிற்குரிய ஒரு துவாவை கற்றுத்தந்தாங்க. இஸ்திஃபார் என்று சொல்லக்கூடிய அந்த துவா, அதை ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுதே அதை பகலிலே ஒரு மனிதன் ஓதிவிட்டு பகலிலே மௌத்தாகிவிட்டால் அவன் சொர்க்கம் நிச்சயம்ட்டாங்க. இரவு வந்துருச்சு, இரவு நேரத்திலே அந்த துவாவை உடனடியாக ஓதிவிட்டு மரணித்தால்
அவன் இரவு நேரத்திலே மரணித்தாலும் சொர்க்கம்ட்டாங்க ரசூலுல்லாஹ். இதுதான் துவாக்களுடைய தலைமை துவா. அல்லாஹும் அந்த ரப்பி லா இலாஹ இல்லா அந்த ஹலகத்தனி அன அபுதுக அன அலா ஆதிக்க வவதிக்க என்று சொல்லக்கூடிய அந்த துவாவினுடைய முக்கியமான அம்சம் என்ன தெரியுமா? வணக்கத்திற்குரியவன் அல்லாதான் என்று அந்த கலிமாவை சொல்லிட்டு அல்லாஹ்ட்ட நம்ம சொல்கிறோம், இறைவா நீ செய்த அருளோடும் நான் செய்த தவறோடும் உன்னை மறுமையிலே சந்திப்பேன். நான் எப்படி சந்திப்பேன்? எல்லா அருளையும் நீ எனக்கு கொடுத்துட்டேன், அதை நான் ஏற்றுக்கிட்டேன். நானும் நிறைய தப்போடு தான் உன்னை மறுமையிலே சந்திப்பேன். அந்த நாளில் என்னை மன்னித்து விடு, எனக்கு தண்டனை கொடுத்துறாத. அல்லாஹ்விடத்திலே கோரிக்கை வைக்கக்கூடிய ஒரு துவா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது இஸ்திக்ஃபார் சிறந்த துவா என்று பெருமானார் அவர்கள் சொல்லி காமித்தாங்கண்டா, அப்போ ஒரு சிறந்த அடியானாக அல்லாஹ்வுடைய மிகச்சிறந்த ஒரு பட்டியலிலே நாம் இடம்பெற வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரிய மக்களாக இருக்க வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய அருளுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடியவர்களாக இருந்தால், நீங்கள் தவறு செய்வதல்ல முக்கியம், செய்த தவறுக்காக தனிமையிலே உட்கார்ந்து கண்ணீர் விடுங்கள். அல்லாஹ்விடத்தில் அதிகம் அதிகம் கேளுங்கள். கண்டிப்பாக இறைவன் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அல்லாஹ் அதை விரும்புகின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த அடியாராக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நாம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்